ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப புதிய அமைச்சர்கள் கிடைப்பாங்க, புதிய சபாநாயகர் கிடைப்பாங்க, நிறைய புதிய திட்டங்கள் கிடைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. புதிய பிரதமர் கிடைப்பாருன்னு கூட சில பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க கனவுல எல்லாம் மண்ணள்ளி போட்டிருக்காரு. இல்ல, ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப பிரதமர் மோடி 3ஆம் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா 3ஆவது முறையா ஒரு பிரதமரான உடனே கூட்டணி கட்சி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. மைனாரிட்டி பிஜேபி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சரி, 3ஆவது முறையா தான் மாற்றம் நிகழுமா அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் நீ எதிர்பார்க்காதீங்கிற மாதிரி தான் செயல்பாடு எல்லாமே இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே பொறுப்பு தான் இப்பயும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. போன முறை யார் இருந்தாலும் அவங்க இந்த முறையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான துறைகள்லாம் அவங்களே தான் இருக்காங்க. ஆமா, அதனால வந்து சபாநாயகரா மாத்துவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நாடாளுமன்றம் கூடின அன்னையிலிருந்தே தலைக்கு 2 பக்கமும் டை அடிச்சுட்டு முடி கொஞ்சம் தான் இருக்கும். ஓம் பிர்லாவுக்கு ஃபுல்லா கோட்டா தொகுதியில ஜெயிச்ச குஷியில, ராஜஸ்தான்ல இருக்க கோட்டா தொகுதி, அங்கிருந்து ஜெயிச்சு வந்திருக்காரு ஓம் பிர்லா. டையெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாவே இருந்தாரு. அப்பயே நினைச்சேன், ஓகே பிரதமர் மோடி அமித்ஷாலாம் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீங்க தான் அடுத்து, நீங்க தான் இந்த முறையே சபாநாயகரோட குஷியாவே இருந்தாரு. அதே மாதிரி நீங்க மீசெல்லாம் ட்ரிம்மெண்ட் வந்திருந்தாரு அவரு. சரி, ஓகே. ஆமாப்பா, பாத்துட்டு இருக்கோம். நாடாளுமன்றம் நடக்கிறப்ப அவர் தான் அந்த அவைத் தலைவரா இருப்பாரு. அவர் தான் ஃபுல் போக்கஸ்ல வச்சிருப்பாங்க. நீ நாடாளுமன்றம் நடக்கிறப்ப ராகுல் காந்தி, சோனியா காந்தி பக்கம் கேமரா திருப்பி நீ பாத்திருக்கியா? இங்க என்ன பண்ணுவாங்களோ அதேதான் அங்கேயும். ஒண்ணு சபாநாயகர் காமிப்பாங்க, இல்லாட்டி மோடி வந்தாருன்னா மோடி காமிப்பாங்க. மோடி பெரும்பாலும் போன நாடாளுமன்றம் நடக்கிறப்ப வரவே இல்லாதனால ஃபுல்லா இவரே தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் மனசுல பதிஞ்சிருச்சு எனக்கு. மீசையளவு நோட் பண்ணிருக்கீங்களே, அததான் சொல்றேன். சரி, இன்னைக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக இடைக்கால சபாநாயகர் அதற்கான அந்த வாக்கெடுப்பு நடத்தினாரு. எல்லாரும் ஓம் பிர்லா, என்டிஏ, மோடி, பிஜேபிலாம் அந்த குரல் வாக்கெடுப்புல எல்லாம் கத்தி, இந்த பக்கம் இந்தியா அப்படின்லாம் கத்திருப்பாங்க. ஆமா, இந்த கொடிக்குண்டில் சுரேஷ் நின்னாரு. ஆனா தெரிஞ்சவங்க தோத்துருவாருங்கிறது இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக நாங்க நிறுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு இப்பதான் சபாநாயகருக்கான தேர்தலே நடக்குது. ஏன்னா துணை சபாநாயகர் கொடுக்க முடியாது எதிர்கட்சிகளுக்குன்னு சொன்னதுனாலதான் இந்த நிறுத்தினாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்கதான் ஓம் பிர்லா தான் ஜெயிக்க போறாருன்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்ச உடனேயே பிரதமர் மோடி போய் வாழ்த்து சொன்னாரு. வாழ்த்து சொன்னோடனே பக்கத்துல வந்து எதிர்கட்சி தலைவரா நேற்று அறிவிக்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி. அப்புறம் வரும் அந்த மேட்டருக்கு. ராகுல் காந்தியும் கூப்பிட்டு வாங்க, அவரோட செய்யலாம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூப்பிடுறப்பெல்லாம் வாங்க, கை அவ்வளவு தூரம் போகாது, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிரும் எல்லாருமே. அதனால இங்க இருந்து வாங்க வாங்க, ஏன்னா கீழே சபையை நின்றுகிட்டு இருக்கிறவே மோடி கொஞ்சம் இடம் விட்டு வாங்க அப்படின்னு ராகுல் காந்திக்கு வழி விட்டாரு. ராகுல் காந்தி கை கொடுத்தாரு. வேற பிடிக்காது, இது நம்ம ஃப்ரேம்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம். சரி, ஓம் பிர்லா தான் நீ உட்கார வைக்க போறோம், அவர் இருக்கலாம், இவர் ஏன் வரணுங்கிற மாதிரிதான் இருந்திருப்பாரு. அங்கதான் நோட் பண்ணு மோடிய வாழ்த்து சொன்னாரா. அப்புறம் கிரண் ரிஜிஜு தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், அவரும் வாழ்த்து சொன்னாரா. 3 பேரும் சேர்ந்து இடைக்கால சபாநாயகர் யானை நல்லா இருந்ததா இறக்கி விட்டுட்டு இவர் வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே பிரதமர் மோடி வந்து கை கொடுத்தாரு. கை கொடுத்துட்டு வந்து நகரல அங்கேயே பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தாரு அவரு. அப்பயும் வந்து இதேதான், வாங்க ராகுல் காந்திக்கு திரும்பி ராகுல் காந்தி வந்து கை கொடுத்தாரு. அங்க நின்றுட்டு தான் இருக்காரு. ஓகே, கிரண் ரிஜிஜு கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பினா அவர். ஏன்னா பிரேம்ல இருந்து வெளியே வரக்கூடாது, ராகுல் காந்தி மட்டும் தனியா தெரிஞ்சிடக்கூடாது அந்த பிரேம்ல நினைச்சிட்டாரு போல. சரி, இவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதுல என்ன பண்ணிருக்காங்க? அது சவுண்ட் உருவாதானப்பா, யாரு சவுண்ட் உருவா என்னப்பா தெரியாது போகுது. ஆனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா 175 சட்டமன்ற தொகுதிகள்ல ஆந்திரால வெறும் 11 இடங்களை தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்ப அவருக்கான அந்த செல்வாக்கு இழந்துட்டாரு. இப்ப நிறைய எம்எல்ஏக்கள் நம்ம ஏன் எங்க இருக்கணும், கட்சி தேவையெல்லாம் அவங்க எண்ணத்துல இருக்காங்களாம். அதனால சிவகுமார் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க கர்நாடகா துணை முதல்வர் கிட்ட. டிகே சிவகுமார் அதை தாண்டி என்னன்னா நம்ம காங்கிரஸ்லயே ஜாயின் பண்ணி கட்சி இணைச்சிடலாமா, இல்ல தேசிய கட்சியோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுது. காரணம் ஏன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம். அப்ப ஜியோட ஆதரவுல தேவைப்படும். அதனாலதான் வந்து இந்த சபாநாயகருக்காக நம்ம வந்து ஐசப்புமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அப்படின்ட்டு இருக்காரு. குரல் வாக்கெடுப்பு தான் அந்த 4 பேர் வந்து மோடி ஒய்எஸ்ஆர் அப்படிலாம் கத்தி இருப்பாங்க. அதுக்கு நம்ம கேட்டிருக்கோம். ஆமா, ஓகே. ஆனா வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன 17வது மக்களவையில பல சட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்க ஆட்சி இழந்துட்டாங்க. ஒடிசாலையும் அதே மாதிரிதான் பல சட்டங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு. இப்ப அவரும் வந்து ஒடிசால நவீன் பட்நாயக்கும் ஆட்சி இழந்துட்டாரு. இங்க கூட சில சட்டங்களுக்கு அதிமுக எல்லாம் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவங்களும் இந்த இதுல 40லயும் ஜெயிக்க முடியாம. அதுதான் வந்து என்ன
என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பாருங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா இதான் நிலைமை அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் படத்தையும் போட்டு அதை வேற ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் கண்ணுக்கு எப்படி தட்டுப்படுதுன்னே தெரியல. காங்கிரஸோட ஐடி விங்க பார்த்தா தட்டுப்படும்ல. சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்தோம்னா நேற்று திரும்ப காங்கிரஸோட ஐடி விங் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஒரு விஷயத்த பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரியே மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதை வந்து KC வேணுகோபால் வந்து அறிவிச்சாரு. நாங்க வந்து மகத்தாபுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க சோனியா காந்தின்னு. ஆனா இன்னைக்கு மகத்தாபே இறக்கி கீழே உட்கார வச்சுட்டாங்க. அதனால வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா செயல்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷமா எதிர்க்கட்சியே இல்லாம தான் இருந்தது நம்ம நாடாளுமன்றம். இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவரா ராகுல் காந்தி. எல்லா பக்கமும் இருக்கு வாழ்த்து வந்துகிட்டே இருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து பெரிய வாழ்த்தாவே போட்டிருந்தாரு. இங்க பிக் பிரதர் ஸ்டாலின் வந்து ரோர் எல்லாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு. நீங்க சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும் ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புனாரா? புதிய ரோலுக்கு வாழ்த்துக்கள், நியூ ரோல் அப்படிலாம் சொல்லிட்டு ப்ரொஃபஷனலா வந்து எழுதியிருந்தாரு. ஓஹோ, ஆமா, ஓகே. அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி இந்த வாழ்த்துறையில பேசியிருந்தாரு. சபாநாயகரா ஓம் பிர்லா தேர்வாயிருக்காருல, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அந்த பேசுற உரையில இனிமே வந்து வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு இனிமே வந்து எதிர்கட்சிகளோட குரலும் இங்க ஒலிக்க நீங்க அனுமதிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரசியலமைப்பை காக்க வேண்டிய அந்த பொறுப்பையும் நீங்க சரியா செய்வீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகிலேஷ் யாதவும் அதே மாதிரி வாழ்த்து தெரிவிச்சு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து போன முறையெல்லாம் நிறைய எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க, அதெல்லாம் இந்த முறை நடக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. நீங்க எதிர்கட்சிகளை எப்படி பேசும்போதெல்லாம் நிறுத்துறீங்களோ அதே மாதிரி ஆளுங்கட்சியை நிறுத்துவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குன்னுலாம் சொல்ல ஓம் பிர்லா என்ன ரியாக்ட் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா பிரதமர் மோடி வாழ்த்து சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமிர்த கால ஆட்சியில 2வது முறையா நீங்க சபாநாயகர் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க வழிகாட்டுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவோட நிறைய முன்னெடுப்புகள் இந்த அவையில் எடுக்க வேண்டியது இருக்கு, அதையெல்லாம் வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு போடுவடா சொல்லியிருக்காரு அவரு. ஓஹோ, நாடாளுமன்றத்துல எம்பிக்களா எல்லா தொகுதியிலிருந்தும் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க. நேற்று தமிழ்நாட்டில இருந்து போன நிறைய எம்பிக்கள் அரசியல் சாசன புத்தகத்தை வச்சு பதவி ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் எதிர்காலம் உதயநிதி வாழ்க அப்படின்லாம் கோஷம்லாம் போட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கிராஸ்டாக் வந்திருக்கு, நம்ம அதை கவனிக்காம மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்க நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசன், அதே மாதிரி திருவண்ணாமலை எம்பி அண்ணாதுரை, ஆரணி எம்பி தரணிவேந்தன், இவங்க 3 பேரும் வாழ்த்து எல்லாருக்குமே சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு எல்லாம் சொல்லிட்டு வாழ்க பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அப்படின்னு கோஷம் போட்டிருக்காங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பை கூட மிஸ் பண்ணாம சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏவா வேலு இந்த மாநாட படத்துல டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. மாநாட படத்துல சொல்லுவாங்கல்ல தலைவர்கிட்ட போய், முதல்ல நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொன்னோம், அப்புறம் உங்க பையனுக்கு வாழ்த்து சொன்னோம், அப்புறம் அவரோட பையனுக்கு நான் வாழ்த்து சொன்னா, அப்ப எப்பதான் எங்களை எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லியிருக்காரு, இவரே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு. ஏவா வேலு சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு நீங்க 3 பேரும் என் பேரை வந்து நாடாளுமன்றத்துல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாருப்பா, துரைமுருகன் மகனுக்கா எங்கெங்க ஓடி ஓடி உழைச்சாப்ல, அவர் பேர் சொல்லல, நேரு அவருடைய அப்பா பேரை சொல்லு சார், அருண் நேரு அவர் அப்பா பேர் சொல்லல. அப்பாவுக்கு எதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டுன்னு நினைச்சிருப்பாங்க இவங்க. அப்படி இல்ல, அதனால ஏவா வேலுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜெய் பாலஸ்தீன் இவர் சொல்லியிருந்தாருல, நீக்கிட்டாங்க. அது வெளியில இருந்து பேசுறது நம்ம சொல்றோம். ஆமா, வெளியில வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதா சொல்லி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி எப்படி அவர் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதுல என்னன்னா மத்திய அமைச்சர் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமா கிரண் ரிஜிஜு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் சாசனத்துப்படிதான் அவர் பதவி ஏத்துக்கிறாரு. பதவி ஏத்துக்கிறப்ப வேற ஒரு நாட்டை வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுதான். அதுக்கு நாங்க பாலஸ்தீனத்துக்கு எதிரானவங்க கிடையவே கிடையாது. அரசியல் சாஸ்திரத்துல ஒண்ணு இருக்கு, அதை பதவி ஏற்கும் பொழுது அதுக்கு எதிராக எடுக்கிறதுங்கிறது நடைமுறையே இல்ல. அவைக்குறிப்புல இருந்து நீக்கியிருக்காங்க அந்த வார்த்தையை. ஆமா, அதே மாதிரி ஜெய் இந்து ராஷ்டிரான்னு சொல்லி பாஜக எம்பி சத்ரபால் சிங் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கும் அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராகுலும் அகிலேஷும், இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி என்னன்னா, நாடாளுமன்றத்தில் அந்தந்த மாநிலத்துடைய தலைவர்கள் இருப்பாங்கல்ல, எல்லாரோட பேரையும் சொல்லி கோஷம்லாம் போட்டு பதவியெல்லாம் ஏற்றிருக்காங்க. இங்க ஆந்திரா எடுத்துக்கிட்டோம்னா நாயுடுக்கு வாழ்க, அதே மாதிரி இங்க பீகார் எடுத்துக்கிட்டோம்னா நிதிஷ்குமாருக்கு வாழ்க, மகாராஷ்டிராலதான் பயங்கரம், ஒரு அணி சிவசேனாவுக்கு வாழ்க, சிவசேனாவோட உத்தவுக்கு வாழ்க, இன்னொன்னு சிண்டேவுக்கு வாழ்க, எல்லாரும் கூவி இருக்காங்க. எல்லா கூலிகத்து நாடாளுமன்றம் கேட்டிருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல விசிகா எம்பி திருமாவளவன் பேசினாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நீங்க அவை தலைவரா இருக்கீங்க, உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை எல்லாம் ஓரமா கொண்டு போய் போட்டாங்க, அது திரும்ப பழைய மாதிரி வரணும்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்து அடுத்த ஆள் பேரை சொல்லிட்டு, அடுத்த எம்பி பேரை சொல்லிட்டு மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டாரு ஓம் பிர்லா.
அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்காரா? எனக்கு அதிகாரம் கிடையாதுங்கன்னு சொல்றதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுட்டாரா? இல்ல, அவர் சொன்னார்ல உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துங்க, எனக்கு இருக்க ஒரே அதிகாரம் இந்த மைக் ஆஃப் பண்றதுதான், நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால வந்து இங்க தமிழ்நாடு எம்பிக்கள்லாம் கத்திட்டு இருந்தாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்ப ஜெயிச்சிருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் டெல்லியில தனி வீடு வந்து கொடுப்பாங்க, அலாட் பண்ணுவாங்க. உடனடியா பண்ண மாட்டாங்க, சில மாதங்கள் ஆகும். ஒரு 3-4 மாசத்துல எல்லாருக்கும் வந்து ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க வீட்டை. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நண்பர்கள் வீட்டில் தங்கலாம், இல்லை ஹோட்டலில் வந்து தங்கலாம். இதாட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாளிகை இருக்கு. இப்போ தமிழ்நாடு மாளிகைன்னு டெல்லியில இருக்கு, அங்கே போய் வந்து தங்கிக்கலாம். இதுதான் நடைமுறையா இருக்கு. ஆனா இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான எம்பி, நிறைய வந்து நாட்டுக்காக நிறைய பாடலாம் பெற்றிருக்காங்க. அவங்க மாண்டி தொகுதி எம்பி கங்கனா ரணாவத். அவங்க வந்து எனக்கு இந்த அறையை ஒதுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க சபாநாயகருக்கு. எந்த அறையா? சபாநாயகரோட அறையா? இங்க மகாராஷ்டிரா சதன் ஒண்ணு இருக்கு. மகாராஷ்டிரா சதன்ல முதல்வர் அறை தான் வேணுமா கங்கனா ரணாவத்துக்கு. ஓ, அப்ப ஷிண்டே கோச்சுக்குவாரே. அதுதான் வந்து சஞ்சய் ராவத், இவரு சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கிற ஒரு எம்பி. அவர் கோவப்பட என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிரா சதன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது மகாராஷ்டிரால இருந்து ஜெயிச்ச எம்பி நாங்க கொடுப்போம், நீ இமாச்சல் பிரதேசல தான் ஜெயிச்சீங்க, அங்க போய் தங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ராஷ்டிரபதி பவன்ல ஒரு அறை ஒதுக்கிங்க, ஒரு அறை ஒதுக்கி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி பிரதமர் வீட்டுக்குள்ளார ஒரு அறை ஒதுக்கி வாங்கிக்கோங்க அப்படின்னு. எதுக்குங்க மகாராஷ்டிரா சதன்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு கோவப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன்னா நான் பாலிவுட்ல இருக்கேன், மும்பைல அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதையெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏதோ பாடுபட்டிருக்காங்கன்னு நீங்களே, என்ன பாடுபட்டிருக்காங்க? இன்னும் நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க, இதுக்கு மேல என்ன பாடுபடணும்? இல்ல, படம்லாம் நடிச்சு நம்மள பாடாப்படுத்திருக்காங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அந்த மகாராஷ்டிரா பத்தி பேசும்போது அங்க பல அணிகள் இருக்குல்ல, அதுல சரத்பவார் அணில இருந்து அஜித் பவார் எம்எல்ஏக்களுக்கு இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி சரத்பவாரே வந்து கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு இங்க வரணும், என் பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, நம்ம கட்சி வலுவடைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க, கட்சியை கெடுத்து விடுறோம்னு நினைக்கிறவங்களாம் அஜித் பவார் கூட இருந்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல உத்தவ் தாக்கரே பக்கமும் 3 பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஷிண்டே அணில இருந்து. அதான் வந்து ஷிண்டே வந்து இப்ப கிளம்பி இங்க போயிருக்காரு, அமித்ஷா மீட் பண்ண போயிருக்காரு. இப்ப நாடாளுமன்றம் கூடியிருக்கு, முக்கியமான விவகாரங்கள்லாம் பேசுறப்ப சிண்டேவோட பேசிதான் வேண்டிய சூழல் இருக்காரு அமித்ஷா. காரணம் என்னன்னா, அக்டோபர் மாசம் மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்க போகுது. 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிரால ஆட்சி மாறி போய் கடைசியில சிண்டேட்ட இப்ப இருக்கு. இப்ப சிண்டே அணியை சேர்ந்தவங்க ஒரு 10 பேர் தான் அமைச்சராக பொறுப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த சரத்பவார்ல இருந்து உடஞ்ச அஜித் பவாரை சேர்ந்து ஒரு 9 பேர் கொடுக்க வேண்டியதா போச்சு மீதி அமைச்சர் பதவி. இப்ப நிறைய பேர் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நாங்க இருக்கோம், இல்லாட்டி கிளம்புறவங்க மூட்ல இருக்காங்களாம். இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, இப்ப அமைச்சர் பதவி எடுத்தா கூட 2-3 மாசம் இருக்க முடியும். அதுல இருந்தா கூட நாங்க அமைச்சரா தேர்தல் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களா இவங்க சிண்டையில இருக்கிற அணிகள். அதான் 2-3 மாசமாவது நம்ம மக்கள் பணியில ஈடுபட்டு மக்களோட செல்வாக்கு சம்பாதிக்கணும். எம்எல்ஏவே மக்கள் பணி தான், தாண்டி அமைச்சரா இருந்தா துறையில நிறைய டெவலப்மெண்ட் நாங்க ஏற்படுத்தியே தீரோட 2-3 மாசம்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால அமித்ஷாட்ட போய் ஐயா 2-3 மாசமாவது கொடுக்கணுங்க, அதனால அமைச்சரவை மாற்றம் ஏற்படுத்தியே தீரணுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாரு ஷிண்டே. நாளை மறுநாள் தெரிஞ்சிருவாங்க. அவர் முதல்வரா இருக்காரு, அவர் அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணா அமித்ஷாட்ட கேட்க வேண்டியது இருக்கு. சரி, அதே மாதிரி ஷிண்டே வந்து அந்த பூனேல ஒரு கார் விபத்து நடந்தது. 17 வயது சிறுவன் குடி போதையில 2 இளைஞர்களை ஏற்றி அது கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு பூனே மக்கள் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்க அதுக்கு எதிராக. அதில் வந்து ஷிண்டே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போன இளைஞர்களோட பேரண்ட்ஸ் நேரடியாக போய் சந்திச்சு இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தீவிரமாக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கூர்நோக்கு இல்லத்தில் தான் அந்த 17 வயது சிறுவன் வந்து அடைக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அவர் வெளியே வந்திருக்காரு. இந்த கேஸ் வந்து நியாயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மகாராஷ்டிரால குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்க வந்து பட்டிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி வந்து அவங்களும் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மில இருந்து. இதுக்கிடையில இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரோட ஜாமீனை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்பீல் போயிருந்தாரு உச்சநீதிமன்றத்துல. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரதா இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல தெரியாம சிபிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று நைட்டு போய் கரெக்டா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திகார் சிறையிலே வச்சு இடி அரெஸ்ட் பண்ணது போகாதுன்னு நாங்களும் அரெஸ்ட் பண்ணுவோம், சிபிஐயும் போய் நேற்று அரெஸ்ட் பண்ண ஆம்
ஆம் ஆத்மி தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க எல்லாரையும் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு காலையில முதல் வேலையா அந்த உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஆம் ஆத்மியில இருந்து எங்களுக்கு இப்போதைக்கு வேணாங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க. சிபிஐ வந்து அவரை கைது பண்ணதுனால இன்னைக்கு அந்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தி 5 நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா கோவா தேர்தல் அப்போ இவர் வந்து அங்கே போய் தங்கி பிரச்சாரம் பண்ணதுக்கான பணம் எல்லாமே வந்து ஹவாலா பணங்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கு, அதனால நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா, விசாரணை இந்த இது நடந்துட்டு இருக்கும்போதே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சுகர் லெவல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் அவரை வந்து நீதிமன்றத்திலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு அறையில் தங்க வச்சு டீ பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப இந்த விசாரணை தொடரும். எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் தொடர்ந்து காலையில போவாங்க, கள்ளக்குறிச்சி பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க. அவைத்தலைவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. உடனே அவங்களே கிளம்பி வெளியே வருவாங்க. இல்லாட்டி வந்து அங்க இருக்கிற அவை காவலர்களை வச்சு எதிர்கட்சிகளுக்கு வெளியே வந்து போட்டுருவாங்க. இன்னைக்கும் வந்து அதிமுக எதிர்கட்சி வந்து உள்ள போய் நான் கள்ளக்குறிச்சியை பத்தி பேசணும், அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களை பத்தி சொன்னாரு. அவைத்தலைவர் அது ஒத்துக்கல. உடனே இங்க வந்து திருப்பி வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அதிமுக. உடனே அவை காவலர்களால வெளியனுப்பப்பட்டாங்க அதிமுக. ஆனா அவைத்தலைவர் அப்பாவை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறதுன்னு அறிவிச்சிட்டார். அப்போ வந்து அங்க என்ன பண்ணாங்களோ நாடாளுமன்றத்தில் நடந்தது இங்க சட்டமன்றத்திலையும் நடந்திருக்கு. ஆனா முதல்வர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே முதல் நாள்ல இருந்தே சொல்றேன், அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் பத்தி நான் பேச தயாரா இருக்கேன்னு. அவங்க கேட்க தயாரா இல்ல, வேணும்னே வந்து அமளி பண்ணி வீண் விளம்பரத்தை தேடுறாங்க, ஒரு ஜனநாயக முறைப்படி அவங்க நடந்துக்கல, அதனாலதான் வந்து இது நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, பேச தயாரா இருக்கும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே இப்ப இந்த செய்தி வந்து டைம்ஸ்ல எல்லா இன்டர்நேஷனல் மீடியாஸ்ல எல்லாமே இந்த கள்ளச்சார மரணை பத்தி எழுதியிருக்காங்க. அப்ப இதான விவாதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அது அவைக்குள்ள போனவனே முக்கியமான விவாதங்களை விவாதிக்க வேண்டியதா இல்ல, அவங்க அமளி பண்ணட்டு நம்ம வெளியெடுப்போங்கிற மாதிரியே இருக்காங்க. இவங்களும் வெளிநடப்புன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. சரி, சட்டமன்றத்திலையும் இந்த வெளிநடப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா, சட்டமன்றத்துக்குள்ளார அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு பாமக தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் வந்து கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஏற்கனவே இது சம்பந்தமாலாம் பேசியிருந்தாரு. இன்னைக்கு தனி தீர்மானமும் வந்து கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதுல என்ன சொல்றாருன்னா, மாநில அரசே நடத்தலாம், ஆனா சட்டத்துல அதுக்கு இடம் கிடையாது. நம்ம சர்வே அடிப்படையில எடுத்தால் கூட அது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புமே இருக்கு. அந்த புள்ளியியல்ல இனங்கள் தொடர்பான இது எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் இதெல்லாம் எடுக்கணும், அதாங்க நடைமுறை அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. அப்படி நைஸா கலந்துருக்காரு. மத்திய அரசு பண்ணட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் அமைதியா இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பேசியிருந்தாருன்னா, அந்த சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு விசிகா உள்ளிட்ட பல கட்சிகளும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து நெல்லையில இப்போ சமீபத்தில் அந்த சாதி மறுப்பு திருமணம் சிபிஎம் அலுவலகத்தில் நடந்துச்சு. அங்க சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டுச்சு. அது தொடர்பாக பேசும்போது முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தேவையில்லை, நமக்கு இங்க சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு தனி சட்டம் தேவையே இல்லை. ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டத்திலே அதுக்கான பிரிவுகள் இருக்கு. அதை வச்சு நிறைய தண்டனைகளும் நம்ம கடந்த காலங்களில் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ வந்து திருமாவளவன் விசிகாவோட தலைவர் அவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பா சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சட்டம் வர வரையும் 2018 உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆணை வெளியாயிருக்கு. அதன்படிதான் இந்த வழக்குகளை கையாளணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்திருக்காரு. கொஞ்சம் அழுத்தமான கோரிக்கையாகவும் இருக்கு. எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கோரிக்கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, கூட்டியில் இருந்துட்டு டெய்லி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரும்ப முதலமைச்சருக்கு. இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர் வெளிநடப்பு பண்ணாங்கல்ல, ஒரு முன்னாள் அமைச்சர் எங்க போனாரே தெரியல. சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். யார் அந்த அமைச்சர்னா விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர்னா கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். 2 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா கரூர்ல இந்த கள்ளச்சார மரணத்துக்கு தொடர்பா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா தமிழ்நாடு முழுக்க. கரூர் ரொம்ப சவுண்ட் விட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, கரூர்ல மண்மங்கலம்ங்கிற ஏரியா இருக்கு. அங்க பிரகாஷ் அவருக்கு சொந்தமான ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காராம். வந்து போலியான பத்திரங்கள்லாம் கொடுத்து அவரை மிரட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு அந்த பிரகாஷ். அதனால குற்றப்பிரிவு போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிபிசிடி போலீசார் இது பயங்கரமா இருக்கிற வழக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டாங்க. டக்குன்னு துரிதமா விசாரிச்சு
7 பேர் கைது பண்ணாங்க. அது அப்படின்னு இருக்க பார்த்தா கடைசியில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்திருக்கு அந்த தொடர்பு. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருந்தாரு. அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால எஸ்கேப் ஆயிட்டதா வந்து சொல்றாங்க. ஆனா சிபிசிடி போலீஸார நம்ம பாராட்டியே ஆகணும். எவ்வளவு துப்பு கிடைச்சோன்னு கரெக்டா போறாங்க பாத்தீங்களா இல்லையா? ஆனா வேங்கை வயல்ல கூட துப்பு கிடைக்கவே போல இருக்கு. அந்த பக்கம் போக மாட்டாங்க, இங்கேதான் போவாங்க. கரூரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் இங்க இருக்காரா இல்ல மாநிலத்தை விட்டு வெளிநடப்பு பண்ணி போயிட்டாரான்னு, ஏன்னா வட மாநிலத்துக்கு கூட போயிருக்கலாங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மேபி ராஜேந்திர பாலாஜி டிப்ஸ் கேட்டிருப்பாரோ, அவர் உள்ளே எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. கார் விட்டு போயிட்டு இருந்தாரா அவரு? ஆமா, பல கார்கள் பல வேன்கள் மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாரு. வேலுமணி தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாரு அவரு, உதவி பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் விளக்கம்லாம் வேற கொடுக்க வச்சுட்டாரு வேலுமணிய. சரி, ஓகே. இது வந்து அதே மாதிரி இன்னொரு அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் திமுக முன்னாள் அமைச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இலாக்கா இல்லாத அமைச்சரா சிறையில இருந்தே இருந்தார்ல செந்தில் பாலாஜி. அவர் வந்து அவரோட வழக்கை ஒரு 4 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் அது நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து 4 மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பும் இதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் உதயநிதி, அவருக்கு வந்து அந்த சனாதன வழக்கு அது வேற பல மாநிலங்களையும் போயிட்டு இருக்கு. அதுல நேற்று பெங்களூர்ல போய் ஆஜராயிருந்தாரு. அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்குல இருந்து 1 லட்சம் பிணை கட்டி நிபந்தனை ஜாமீன்ல இப்ப வந்து இருக்காரு உதயநிதி. ஓகே. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், இது வரைக்கும் 61 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்காங்க. இந்த சூழல்ல தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட குழுவை போட்டு ஆய்வு நடத்த உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா பெண்களும் மரணிச்சிருக்காங்க. ஆமா, 6 பெண்கள் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ளச்சாரம் குடிச்சதுனால மரணம் அடைஞ்சிருக்காங்க. உடனே குஷ்பு அந்த 3 பேர் கொண்ட டீமோட கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு போய் அங்க இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு காவல்துறையை வந்து மீடியா முன்னாடியே நிறைய கேள்விலாம் கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா 20 வயசு பொண்ணு குழந்தை இருக்கு, இப்போ அந்த கணவர் வந்து கள்ளச்சாரம் முடிச்சு இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, இப்போ 2 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க, அவங்க கணவரை இழந்து போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இறந்து போனவங்கலாம் யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா இவ்வளவு பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 150க்கும் மேற்பட்ட கலாச்சாரம் குடிச்சிருக்காங்கன்னா காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்கும், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா காவல்துறையை கேள்வி மேல கேள்வி கேட்டு நொங்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க குஷ்பு. ஓகே, இதுல கேட்குற கேள்விலாம் நியாயமான கேள்விதான். ஆனா அது வந்து அவங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் திமுகவும் சொல்லி, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழு போட்டாங்கன்னா நாங்க போய் கேள்வி கேட்போம். குழுவே போட மாட்டீங்க, படிப்பூர் எம்பி நேற்று பதவி ஏத்துக்கிறப்ப எல்லாருமே கர்வசம் எழுப்பிடுறாங்க இந்தியாவுடைய சேர்ந்த எம்பிக்கள். அதனால மணிப்பூர் ஏன் வரேன்னா, மணிப்பூர்ல தேசிய மகளிரான ஒரு குழு போட்டுதானா குஷ்பு தலையில போய் இதே கேள்வி கேட்டுருவாங்க மணிப்பூர் காவல் நிலையத்துல போய். அது போடாதனால நீங்க குஷ்புலாம் சொல்லக்கூடாது. பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல இவங்க போய் நீங்க இதை விசாரிங்கன்னு புகார் கொடுத்தாலே அதை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்களாம் தேசிய மகளிர் ஆணையம். பட் இதுக்கு வந்து வந்திருக்காங்க. சரி, எப்படியோ அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைச்சா நல்ல விஷயம்தான். என்னடா குடிச்ச உடனே வயிறு எரியுது, கண்ணெல்லாம் மங்களாகிற மாதிரி இருக்கு? எனக்கு கேடிஎம் பைக் வாங்க இதை விட்டா வேற வழி கிடையாதுப்பா. பையனே ஊத்தி குடிச்சிருவாங்களா அப்பாவுக்கு? டாஸ்மாக்ல குடிச்சவனுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ், கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம். இது நியாயமா? டாஸ்மாக் மதுபான விற்பனை வருவாய் 45,000 கோடி, கடந்த ஆண்டை விட 1734 கோடி அதிகம். அப்பாடா, கள்ளச்சாராய விற்பனை டாஸ்மாக் வருவாயை கடுகளவும் பாதிக்கல. மாற்றான் தோட்டத்து மல்லிகை ராகுல் செல்லூர் ராஜு. அண்ணனுக்கு சமீப காலமா தாமரைனாதான் அலர்ஜி போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அதெல்லாம் நம்ம அவார்டே கொடுத்தது இல்லப்பா, எவ்வளவு பேர் வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காரு அவரு. ஒரு தடவை அந்த சஸ்பெண்ட்லாம் பண்ணப்ப மோடி தான் நம்ம கொடுத்தோம், ஏன் நம்ம கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கோம். அதனால இந்த முறை அவர் கொடுத்துடலாம். 2வது முறையே அப்படியோ வந்துருக்காப்புல, சேவிங்லாம் பண்ணி ட்ரிம்லாம் பண்ணி வந்திருக்காருல்ல, நாட்டாமி வந்து கொடுத்துடலாம். அதே டெய்லர் அதே வாடகை. அந்த ட்ரெஸ் வரை நோட் பண்ணிருக்கீங்களா? அதே டெய்லர் ராஜஸ்தான் கோட்டாக்கு போய் அவர் மோடியை பின்பற்றாரு. மோடி என்ன காஸ்டியூமோ அதே மாதிரி ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணுவாப்புல அந்த கோட்டு. ஆமா, அந்த கோட்டுக்கு டக்குன்னு எனக்கு வரல. கல்யாணத்துல நான் அந்த மாதிரிலாம் போட்டு, நீ இந்த மாதிரிலாம் போட்டுருவேன். அது என்ன இதுன்னு தெரியல. ஆனா வந்து அந்த நார்த் இந்தியன் இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் வரல. சரி, ஓகே. அதெல்லாம்
போட்டுதான் தெரியாது. சரி, அதே டீலர் அதே வாடகை கொடுத்துட்டு ஓம் பிர்லாவுக்கு பக்கத்துல மோடி, ராகுல் காந்தி 3 பேருக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.